சிவாய நமக. அனைத்திலும் மேலான ஆன்மாவை வணங்கி மகிழ்கிறேன். பெரியவர்களை, இந்த முதியவர்களுக்கான ஆன்மீகம் என்கிற தொடரில் இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நீங்களும் நானும் சிந்திக்க இருக்கிறோம். கண்டிப்பாக காட்டிற்கு செல்லத்தான் வேண்டுமா என்கிற கேள்வியை நாம் எதிர்நோக்குகிறோம். சில நாட்களுக்கு முன்பாக ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு ஒன்று நான் போட்டிருந்தேன். இப்போ ஃபேஸ்புக்கை நான் பெர்மனண்ட்டாக டெலீட் பண்ணிட்டேன். இது சில நாட்களுக்கு முன்பு நடந்த ஒரு விஷயம். துறவு பயில் என்கிற இந்த இரு சொற்களை மட்டும் போட்டு ஒரு போஸ்ட் ஒன்று ஃபேஸ்புக்கில் நான் போட்டிருந்தேன். இப்போது நான் இதை பற்றி நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த இரு வார்த்தைகளின் பொருளையும் அதில் இருக்கும் ஆழத்தையும் நான் உங்களிடம் இப்பொழுதே சொல்லிவிட வேண்டும். அப்பொழுதுதான் புரியும். கல் என்பதற்கும் பயில் என்பதற்கும் தமிழில் இங்கே பாருங்க, அற்புதமான இரு சொற்கள். கல் என்பதற்கும் பயில் என்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. துறவு கல் என்றால் அது வேறு, துறவு பயில் என்றால் அது வேறு. இப்போ இதை அப்படியே அந்த கல் என்பதை நான் ஆங்கிலத்திலும் பயில் என்பதை நான் ஆங்கிலத்திலும் சொல்லிவிட்டால் உங்களுக்கு இப்பொழுது சுலபமாக புரிந்துவிடும். ஆனால் அந்த மொழியை நான் தொடவே விரும்பவில்லை. ஏனென்றால் பாருங்க, ஆங்கிலத்தை சொல்லி தமிழை புரிய வைப்பதா? கிடையவே கிடையாது. தமிழ் அப்படியே மண்ணோடு மண்ணாக மக்கி போய்விடவே கூடாது என்பதற்காக தமிழிலேயே சொல்கிறேன். பின்பு கடைசியில் வேண்டுமானால் அந்த ஆங்கில சொற்களை சொல்கிறேன். இங்கே பாருங்க, உங்களுக்கு ஒரு உதாரணம் வேணும்னா நான் சொல்றேன். சாமி, நாடி சுத்தி செய்வது எப்படின்னு சொல்லி கொடுங்க அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டீங்க. சரின்னு நான் அதை ஒரு பதிவு பண்ணி நான் இதே யூடியூப் சேனலில் நான் போட்டேன். இளைஞர்களுக்கான ஆன்மீகத்தில் நான் வரும், அது அஷ்டாங்க யோகத்தில் வரும். அதை நீங்கள் பார்த்த உடனே படிச்சுக்கிட்டீங்க, சரியா? அப்போது அந்த வீடியோவை நீங்கள் பார்த்து படிச்சுக்கிட்டீங்க தெரியுமா? அதுதான் கல்வி. நாடி சுத்தி கல் என்று நான் சொன்னேன் என்றால் அதை நாடி சுத்தியை கற்றுக்கொண்டீர்கள். கல் என்றால் கற்றுக்கொள்ளுதல், சரியா? அப்போ அந்த வீடியோ பார்த்து கற்றுக்கிட்டு ஓஹோ இதுதான் நாடி சுத்தியா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ ஆனால் நீங்கள் எப்படி உங்கள் பழப்ப பார்க்குறீங்க, அவ்வளவுதான். நாடி சுத்தியை தெரிந்து கொண்டீர்கள், கற்றுக்கொண்டீர்கள். ஆனால் உங்கள் பிழைப்பை நீங்கள் பார்க்கிறீர்கள். அதை பற்றி நீங்கள் எந்த விதமான செயலும் செய்யவில்லை, முயற்சியும் எடுக்கவில்லை என்றால் நாடி சுத்தியை கற்றதோடு நின்று கொண்டீர்கள் என்று அர்த்தம். பயில் என்றால் என்ன என்றால் பயிற்சி செய்தல். அதாவது நாடி சுத்தியை கற்றுக்கொண்டீர்கள், கற்ற பிறகு அனுதினமும் அதை நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அதை நீங்கள் பயில்கிறீர்கள் என்ற அர்த்தம். பயிற்சி செய்கிறீர்கள் என்ற அர்த்தம். கற்றல் என்பது முதல் புள்ளி. பயிற்சி செய்தல் என்பது அந்த புள்ளியை கோடாக்குகிற விஷயம். அப்போ பயிற்சி என்பது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ நான் போட்டது என்னன்னா, துறவு கல் என்றால் ஒரு புத்தகத்தை எடுத்து வாசிக்கிற மாதிரி. அந்த புத்தகத்தில் என்ன விஷயத்தை நீங்கள் படிச்சீங்களோ அதை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இன்ஃபியூஸ் பண்ணீங்க. உங்கள் வாழ்க்கைக்குள் நீங்கள் அதை புகுத்தி கொண்டு நீங்கள் அதை வாழ்ந்தீர்கள் என்றால் அந்த வாழ்தலுக்கு பெயர் தான் பயிற்சி செய்தல். ஆன்மீகத்தில் சாதகம் செய்தல் என்று சொல்வார்கள். நான் அந்த பதிவு நான் போட்டிருந்தேன். துறவு பயில், அதாவது துறவை பிராக்டிஸ் பண்ண. இப்போ அந்த கல் என்பதற்கு ஆங்கிலத்தில் அந்த வார்த்தையை நான் கடைசி சொல்கிறேன் என்று சொன்னேன் தெரியுமா? கல் என்றால் லேர்ன் என்று ஆங்கிலத்தில் வார்த்தை. பயில் என்றால் பிராக்டிஸ் என்று வார்த்தை. பிராக்டிஸ் என்றால் பயிற்சி செய்தல். சரி, இப்போ இந்த ஃபேஸ்புக்கில் இந்த போஸ்ட் நான் போடுறேன், துறவு பயில். அதற்கு கீழே நிறைய கமெண்ட்ஸ். அதில் ஒரு நண்பர் என்ன கமெண்ட் செய்திருந்தார் என்றால், அப்படியே நான் சொல்றேன், மனதளவில் துரத்தல் போதுமானது, உடல் அளவில் துறந்துவிட்டு உங்களைப் போல் காட்டிற்குள் செல்வது என்பது தேவையற்றது. இப்படி போட்டிருந்தார் ஒரு இனிய நண்பர். எனக்கு எப்பொழுதுமே ஒரு பழக்கம், அது சின்ன வயதிலிருந்து ஒரு பழக்கம். அது என்ன பழக்கம் என்றால், யாராவது ஒருவர் ஏதோ ஒரு விஷயம் சொல்லிவிட்டால் அந்த விஷயம் நான் நினைத்து கொண்டிருந்த விஷயத்திற்கு புறமான ஒரு விஷயமாக இருந்தால்
வரிந்து கட்டிக்கொண்டு விவாதத்திற்கு செல்வதை, வரிந்து கட்டிக்கொண்டு எப்படி இப்படி சொல்லிவிட்ட அப்படின்னா சொல்லாம அவர் என்ன சொல்கிறார் என்பதை உள்வாங்கி கொண்டு அதை ஒரு நாள் 2 நாள்ல பல நாள் அப்படியே அதை உள்ளே புடம் போட்டு ஊற விட்டு அப்படியே சிந்தித்து கொண்டிருக்கிற பழக்கம் எனக்கு சின்ன வயசுல இருந்தே உண்டு. பாருங்க, நான் ஒன்று வெளிப்படையாக நான் ஃப்ராங்காக நான் சொல்கிறேன். நான் சின்ன வயசில் குழந்தை பருவத்தில், பள்ளிக்கூட பருவத்தில் வீட்டில் இருக்கிறப்ப ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருந்த காலத்தில் எனக்கு இந்த உலகத்திலேயே பிடிக்காத நபர் யார் அப்படின்னா எங்கள் அப்பா. எங்கள் அப்பாவை பிடிக்கவே பிடிக்காது. அவருடைய கொள்கைகள் என்னுடைய கொள்கைகள் வேறு வேறு அப்படிங்கிற மாதிரி எங்கள் அப்பாவை பிடிக்கவே பிடிக்காது. அப்படிப்பட்ட அப்பாவே வந்து ஒரு சில விஷயத்தை லூசு முட்டாப்பையில அப்படி கிடையாதுடா இப்படிடா அப்படின்னு சொல்லிட்டு போனாருன்னா அந்த விஷயம் அவர் திட்டிடுவேன். ஃபர்ஸ்ட் மனசுக்குள்ள திட்டிடுவேன். திட்டினதுக்கு அப்புறம் என்ன இப்படி சொல்றாரு என்று பல நாட்களாக என் மனதிற்குள் ஊற போட்டு, அப்பா சொன்னது சரியாக இருந்தால் என் விஷயத்தை தூக்கி குப்பையில போட்டுட்டு, இங்க பாருங்க, அப்பா பிடிக்காது, அப்பவும் அப்பாவை பிடிக்காதுதான், ஆனாலும் என் விஷயத்தை தூக்கி குப்பையில போட்டுட்டு அதை அப்பாவுக்கு தெரியாம யாருக்கும் தெரியாம ரகசியமாக நான் அதை தொடர்வேன். இது எனக்குள் பல இது பிறவி குணம்னு சொல்லுவாங்கல்ல, இது எனக்குள் இருக்கிற ஒரு பழக்கம். யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அது அப்படியே. இப்போ இந்த நண்பர் இப்படி சொன்னார், மனதளவில் துரத்தல் போதுமானது, உடல் அளவில் உங்களை போல் துறந்துவிட்டு காட்டுக்குள் செல்வது என்பது தேவையற்றது. இதை உள்வாங்கிக் கொண்டு ஒரு நடமாடும் பிணமாக வேலைக்கு போகிறேன், வருகிறேன், வீட்டில் பல வேலைகளை பார்க்கிறேன். மூளைக்குள் இந்த ஒரு கேள்வி உள்ளே போய்கொண்டு அப்படியே பதியம் போட்டு ஊறி 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 விடை தேட 1 நாள் 2 நாள் இல்லை, அது 1 மாசம் அப்படி போய்கிட்டே இருக்கு. எனக்கு ஒரு பெரிய கொடுப்பினை என்ன என்றால், நான் எந்த ஒரு விஷயத்தை தியானித்து அப்படியே யோசித்துக் கொண்டிருக்கிறேனோ பிரபஞ்சம் அந்த விஷயத்தை அப்படியே, ஔவையார் வர்றாங்க, திருமூலர் வர்றாங்க, யதார்த்தமா அப்படியே போய் ரூம்ல புரட்டுறேன், திருக்குறள் சின்ன புக்கு புரட்டுறேன், கரெக்டா அந்த துறவி அந்த சொல் வந்து அப்படி சேருது. துறவரவியல்ல நம்ம திருவள்ளுவர் சொன்ன அந்த சொல் வந்து சேருது. இந்த சொற்கள் எல்லாமே, அது ஔவையாரோ மாணிக்க வாசகரோ, அந்த 1 மாதத்தில் பிரபஞ்சம் அப்படியே என்னை பார்க்க வைத்த அந்த சொற்கள் எல்லாமே அப்படியே அந்த பூமாலையை தொடுப்பது போல அப்படியே இந்த கேள்விக்கான விடையை அப்படியே பின்னி 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 விடையை தந்தன எனும் பொழுது நான் பாக்கியவானாக நான் உணர்கிறேன். இப்படி தந்த விடை என்ன, நான் எந்த வகையில் தெளிந்தேன் என்பதை நான் உங்களிடம் அப்படியே நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். முதலில் அவர் சொன்ன அந்த முதல் விஷயம், மனதளவில் துரத்தல் போதுமானதா என்ற கேள்விக்கு நான் எந்த வகையில் தெளிந்தேன் என்பதை நான் சொல்கிறேன். என் மனைவி, அவள் மீது எனக்கு எந்த ஒட்டுதலும் கிடையாது. எனக்கு 4 குழந்தைகள் இருக்கிறார்கள், போகிறார்கள், படிக்கிறார்கள், வருகிறார்கள், நல்ல மதிப்பெண்கள் வாங்குகிறார்கள். அந்த பந்தமும் அந்த பாசமும் என் குழந்தைகள் மீதெல்லாம் கிடையாது. அந்த ஒட்டுதல் எல்லாம் எனக்கு கிடையாது. வேலைக்கு போகிறேன், வருகிறேன், அந்த வேலை மீது எனக்கு எந்த ஒட்டுதல் கிடையாது. சம்பளம் வாங்குகிறேன், அதை என் மனைவியிடம் கொடுக்கிறேன், அவள் குடும்பத்தை பார்த்துக் கொள்கிறார். அந்த பணத்தின் மீது எனக்கு எந்த ஒட்டுதல் கிடையாது. என் ஆடையின் மீது ஒட்டுதல் கிடையாது. இந்த வீட்டின் மீது ஒட்டுதல் கிடையாது. நண்பர்கள், உற்றார், உறவினர், எனக்கு எந்த ஒட்டுதலும் கிடையாது. ஆனால் நான் இதற்குள் தான் இருக்கிறேன். ஒருவேளை, அதாவது இப்படிப்பட்ட நபர்கள் ஆன்மீகத்தில் மனதளவில் துறந்துவிட்டு ஒட்டியும் ஒட்டாமலும் இந்த உலகத்தோடு இருந்து கொண்டு இந்த உலக வாழ்க்கையை வாழ்வதுதான் ஆன்மீகத்தின் உச்சகட்டம் என்று நினைத்து கொண்டிருக்கிற அந்த நினைப்பு தான் உயர்ந்ததோ என்ற பயணம்தான் எனக்கு அந்த 1 மாதம். சரியா, உலகத்தோடு வாழ்ந்து கொண்டே ஒட்டியும் ஒட்டாமலும் இருக்கிற அந்த மனதளவில் துரத்தல், இது பாருங்க ரொம்ப கஷ்டமான கேள்வி. பாருங்க, பார்க்கும் பொழுது அப்படித்தான், சரிதான், ஆமா, உலகத்திற்கு நாம் எதற்கு வந்தோமோ அந்த கடமையை செய்துவிட வேண்டும் தான். எனவே குடும்பமாகிவிட்டது என்றால் குடும்பத்தோடு இருந்து கொண்டே ஒட்டியும் ஒட்டாமலும் இருக்கிற அந்த துறவு நிலையில் இருந்து கொண்டு இருக்கிற அந்த சந்நியாசம் தான் சிறந்தது என்று நினைப்பது சரிதானோ என்கிற அந்த நினைப்போடு சென்று கொண்டிருக்கிற அந்த
தியானத்தில் வந்து விடை சேருகிறதே, அதற்கு அந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லிக்கொண்டு தொடர்கிறேன். அப்படி இருக்கிற அந்த நபர், அதுதான் உச்சபட்சம் என்று இருக்கிற அந்த நபர் முன்பு ஒருவேளை சிவபெருமானே தோன்றி, தம்பி நானே சொல்கிறேன், இந்த எல்லாவற்றையும் விட்டு விட்டு காட்டுக்கு வா, எல்லாவற்றையும் விட்டுவிடு, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உன்னோடு எதுவும் எடுத்துக்கொள்ளாமல் எல்லாவற்றையும் உன் மனைவி எல்லாவற்றையும் அப்படி விட்டுடு, அவங்ககிட்ட கொடுத்துடு, வச்சுக்கோ, இந்த உனக்கான பென்ஷன்மா, என் பென்ஷன் வரும், அதை நீ அப்படியே வச்சுக்கோ, நீ இந்த வீட்லேயே இரு, சௌக்கியமாக இரு, நல்லா இரு, நான் போயிட்டு வரேன், பிள்ளைகள் எல்லாம் கட்டி கொடுத்தாச்சு, எல்லாம் எனக்கு எந்த விதமான வேலையும் கிடையாது, காட்டுக்கு வா என்று சொன்னால் அவன் வருவானா என்கிற கேள்வியை சிவபெருமான் அந்த ஒரு மாத தியானத்தில் என் மனதிற்குள் வைத்த பொழுதுதான் கிடைத்த அந்த அப்படியே அந்த லைட் எரிஞ்ச மாதிரியான ஒரு தெளிவு, அதை நான் உங்களிடம் சமர்ப்பிக்கிறேன். பெருமக்களை, நான் ஒரு விஷயத்தை அப்படி வெட்ட வெளிச்சமாக சொல்கிறேன். மனதளவில் துரத்தல் தான் ஆன்மீகத்தில் சிறந்த நிலை என்று இருப்பது ஒரு மாதிரியான கோழைத்தனமான ஆன்மீகம், பயந்தாங்குள்ளித்தனமான ஒரு ஆன்மீகம் என்று எனக்கு கிடைத்த விடையாக இருக்கிறது. ஏனென்றால் படிப்படியாக ஏறி வருகிற ஆன்மீகத்தில் இந்த படிதான் கடைசி படியோ என்று நினைத்து கொண்டு அதற்கு மேலும் இருக்கிற ஒரு படி அப்படியே தன் கண்ணில் தெரியாத நிலையில் அப்படியே பூசப்பட்டு நூலாம்படை பிடிக்கப்பட்டு கண் விழித்து பார்க்கும் பொழுது அந்த கடைசிப்படி உண்மையிலேயே தெரியாமல் மனதளவில் துரத்தல் தான் கடைசிப்படி என்று எண்ணிக்கொண்டிருக்கிற அந்த விஷயத்தை உண்மையிலேயே சொல்கிறேன், அது ஒரு மாதிரியான பயந்தாங்கொள்ளித்தனம், கோழைத்தனம் என்று சொல்லிவிட்டு உண்மையிலேயே எல்லாவற்றையும் துறந்து விட்டு காட்டுக்குள் செல்வதுதான் கண்டிப்பான இந்த பதிவுக்கான கேள்வியே இதுதான். கண்டிப்பாக காட்டுக்கு செல்லத்தான் வேண்டுமா என்கிற அந்த கேள்விக்கான பதில், எல்லாவற்றையும் துறந்துவிட்டு காட்டுக்குள் செல்வதுதான் சிறந்த உச்சபட்சமான ஞான மார்க்கத்திற்கும் மேல் இருக்கும் மார்க்கமான துறவர மார்க்கத்தை தொடுவதாகும் என்று நான் சொல்கிறேன். இது எப்படி நீ சொல்ற அப்படின்னா, நீங்க பாருங்க, அப்ப மனதளவில் துரத்தல் என்பதையெல்லாம் தூக்கி குப்பையில போட சொல்றியா, காட்டுக்குள்ள வர சொல்றியா என்ற அல்ல. மனதளவில் துரத்தல் என்பது ஒரு படி. நீங்க பாருங்க, எல்கேஜி படிக்கிறீங்க, யூகேஜி படிக்கிறீங்க, 5ஆம் கிளாஸ், 10ஆம் கிளாஸ், 12ஆம் கிளாஸ், காலேஜ், மாஸ்டர் டிகிரி, பிஹெச்டி வாங்கினதுக்கு அப்புறம் உங்களுடைய 10ஆம் கிளாஸ் வாத்தியார் உங்கள் முன் வந்தால், என்ன சார் சோக்கியமா, ரைட்டு, நல்லா இருக்கீங்க சார், போயிட்டு வாங்க சார் என்று மரியாதை இல்லாமல் நீங்கள் பேசுவீர்களா? கிடையாது. அப்படி பேசினீர்கள் என்றால் நீங்கள் நல்ல ஆன்மா கிடையாது. நீங்கள் எந்த உச்சத்தை தொட்டாலும் நீங்கள் ஏறி வந்த அந்த ஏணிப்படி, ஒவ்வொரு ஏணிப்படியும் தெய்வம் என்று நீங்கள் நினைத்தால்தான் நீங்கள் உயர்ந்த ஆன்மா என்பது போல மனதளவில் துரத்தல் என்பது நீங்கள் ஏறி வந்த ஏணிப்படி. இன்னொன்றும் சொல்கிறேன், அந்த ஏணிப்படியை நீங்கள் ஏறாமல் உங்களால் காட்டுக்குள் செல்ல முடியாது. இதையும் நான் அழுத்தம் திருத்தமாக சொல்லிக் கொள்கிறேன். இப்பொழுது வாத்தியார் வேலையில் நான் இருக்கிறேன், ஒரு கல்லூரியில் பேராசிரியர், இந்த வீட்டில் நான் இருக்கிறேன், எனக்கு பிடித்த மாணவர்கள், என்னுடைய அப்பா அம்மா, இது எல்லாவற்றிலும் நான் மனதளவில் துறந்துவிட்டு ஒட்டியும் ஒட்டாமலும் இப்பொழுது நான் வாழாமல் என்னால் காட்டிற்குள் செல்ல முடியாது என்பதனால் இந்த மனதளவில் துரத்தல் என்பதை கடந்துதான் நீங்கள் காட்டிற்குள் செல்வதை செய்ய முடியும் என்பதனால் அது ஒரு படி, அது கடைசி படி அல்ல என்பதுதான் இந்த பதிவு என்பதனால் பெருமக்களை, கண்டிப்பாக காட்டிற்குள் செல்லத்தான் வேண்டுமா என்றால் சொக்கத்தங்கம் சொக்கத்தங்கம் தான், நகையாக அணிந்து கொள்ளும் நகைதான், அந்த தங்கம் சின்ன தங்கம் தான், சொக்கத்தங்கமான ஆன்மீகம். அதை பற்றித்தான் தொடக்கத்தில் இருந்து இந்த யூடியூப் சேனலில் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு உரையையும் நீங்கள் புரட்டி பாருங்கள், எல்லாமே சுத்தமான அதற்கு முன்பு இருக்கிற ஸ்டெப் அதுவும் உண்டு. ஆனால் அதை விட ஐ படத்துல விக்ரம் சொல்ற மாதிரி அதுக்கும் மேல என்பதை போல உச்சபட்ச எனக்கு தெரிந்து பக்தி மார்க்கம் இருக்கிறது, அதற்கு பிறகு கர்ம மார்க்கம் இருக்கிறது, அதற்கு பிறகு ராஜ மார்க்கம் இருக்கிறது, அதற்கும் மேலே ஞான மார்க்கம் இருக்கிறது. நாம் எல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் ஞான மார்க்கம் தான் மார்க்கத்தில் சிறந்த மார்க்கம் என்று. அதற்கும் மேலான மார்க்கம் தான் துறவர மார்க்கம், சந்நியாச மார்க்கம். எல்லாவற்றையும் துறந்து விட்டு செல்லுதல். ஏன் அப்படி சொல்கிறேன்?
அதென்ன பக்தி மார்க்கம் பெரிய விஷயம் கிடையாதா என்றால் பாருங்க, இப்ப நாங்கள் சொன்ன இந்த மார்க்கங்களிலேயே ஞான மார்க்கத்திலிருந்து இந்த பக்தி மார்க்கம் வரை அப்படி ஒரு பிராக்கெட் போட்டுக்கோங்க, எல்லாமே கொஞ்சம் உலகத்திற்குள் நீங்கள் இருக்க வேண்டிய விஷயம்தான். அந்த துறவற மார்க்கம் மட்டும்தான் இயற்கையோடு இயற்கையாக நீங்கள் உங்கள் ஆன்மாவை கரைத்துக் கொள்கிற ஒரு விஷயம். என்றைக்கு நீங்கள் இயற்கையோடு இயற்கையாக நீங்கள் உங்களை நீங்கள் கரைக்கிறீர்களோ அப்பொழுதே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உலகம் எதற்காக பிறப்பிக்கப்பட்டதோ அதற்கான காரியம் முடிந்து கொண்டிருக்கிறது என்று பொருள். இளைஞர்களுக்கான ஆன்மீகத்தின் கடைசி உரையாக 100வது பதிவாக எது கடவுள் என்று நான் சொன்னதில் நான் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லி இருக்கிறேன். பெருமக்களே, இந்த விளையாட்டை நாம் முடிக்க வேண்டும். யார் கடவுள் என்று சொல்லி இருக்கிறேன். நாம் எதற்காக இங்கே வந்திருக்கிறோம் சொல்லி இருக்கிறேன். எனவே இந்த விளையாட்டை நாம் முடிக்க வேண்டும். ஆயின் கண்டிப்பாக இந்த உலக சுவையை சுவைத்து முடித்து மனைவி, கணவன், குழந்தைகள், வேலை, சம்பளம் அனைத்தையும் விட்டு ஒன்றுமில்லாமல் நிர்மலமாக காட்டிற்குள் சென்று துறவற வாழ்க்கை வாழ்வதுதான் கண்டிப்பான சொக்கத்தங்கமான ஆன்மீகத்தின் உச்சநிலை படி என்று சொல்லி உரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி.